ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேபேஜ் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ், மிளகாய்த்தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பேக்கிங் சோடா. இப்போ நம்ம பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். முதல்ல கேபேஜ், அப்புறம் வெங்காயம். வெங்காயத்தை வந்து நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பக்கோடாக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம முதல்ல கையால் நல்லா பிசைஞ்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துப்போம். முதலே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அது ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெட்டியான பதத்துக்கு வரணும், அப்போ தான் எண்ணெயும் பிடிக்காது. உப்பு நான் இங்கே 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இங்கே இப்போ சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சுவையான கேபேஜ் பக்கோடா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.